செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் புதிய ஆதார் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்த 6 பேருக்கு சிகிச்சை அளித்து சேலம் அரசு மருத்துவமனை சாதனை புரிந்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் புதிய ஆதார் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. இந்திய நாட்டின் குடிமக்களின் அடையாளத்தை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டதுதான் ஆதார் அட்டை. இந்த ஆதார் அட்டை உடனடியாகவும் சரியானதாகவும் மக்கள் கையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் துவங்கப்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் 6வது இடமாக இன்று ஆதார் சேவை மையம் விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இதனை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். ஆதார் மூலம் பெறப்படும் மத்திய மாநில அரசுகள் அனைத்து தேவைகளையும் முக்கிய ஆதாரமாக ஆதார் அட்டை கருதப்படுகிறது. ஆதார் அட்டை புதிதாக எடுப்பதற்கும் திருத்துவதற்கும் மேற்கொள்வதற்காக நேரடியாக பொதுமக்கள் உடனடியாக குறைந்த நேரத்தில் ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ள இந்த சேவை மையம் பணிபுரிகிறது. 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. மத்திய அரசின் நேரடி கண்காணிப்பில் நடத்தப்படும் இந்த ஆதார் சேவை மையம் உடனுக்குடன் சரிவு செய்யப்பட்டு உடனடியாக ஆதார் புதுப்பிக்கப்பட்டு ஆதார் அட்டை ஆன்லைன் மூலம் மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட முக்கிய தேவைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளதாக தெரிவித்தனர். லட்சுமி தேவி, என் பொண்ணுக்காக இங்க ஆதார் மையத்துக்கு வந்திருக்கோம். நாங்க இங்க வந்த உடனே ஒரு 10 நிமிஷத்துலயே எங்க வேலை முடிஞ்சிருது. எல்லாமே ஈஸியா முடிச்சு தராங்க, வெயிட் பண்ண விட மாட்டாங்க. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஆதார் மையம். தனியார் இ சேவை மற்றும் தமிழக அரசின் இ சேவை மையம் மூலமாகவே மாற்றப்படும் இந்த ஆதார் சேவை மையம் மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையத்தின் மூலம் மாற்றப்படுவதால் உடனடியாக தவறின்றி கிடைப்பதாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் பட்டதாரி நிலை தேர்வுக்கான இறுதி தேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து மண்டல இயக்குநர் ராகுல் IAS தெரிவிக்கையில், மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் சென்ற ஆண்டு 2025 நடத்திய பட்டதாரி நிலை தேர்வின் இறுதி முடிவுகளை நேற்று மே 14ஆம் நாள் வெளியிட்டுள்ளது. இந்திய அரசின் வருமான வரித்துறை, GST, அஞ்சல் துறை, அமலாக்க இயக்குநரகம் போன்ற பல்வேறு துறைகளில் உள்ள குரூப் பி மற்றும் குரூப் சி நிலை பணியிடங்களுக்கு நியமனம் பெறுவதற்கு 15,118 தேர்வர்கள் தகுதி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக பணியாளர் தேர்வாணையம் இந்த தேர்வினை 2 கட்டங்களாக நடத்தியது. முதல் கட்டம் 2025 செப்டம்பர் மாதத்திலும், 2ஆம் கட்டம் 2026 ஜனவரி மாதத்திலும் நடைபெற்றன. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலங்கானா ஆகிய மாநிலங்களையும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தையும் உள்ளடக்கிய தென் மண்டலத்தில் முதல் கட்ட தேர்வில் 3,92,000 தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர். முதல் கட்ட தேர்வில் தகுதி பெற்ற 11,557 தேர்வர்கள் 2ஆம் கட்ட தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டனர். இறுதியாக 1,799 தேர்வர்கள் 2ஆம் கட்ட தேர்வில் தகுதி பெற்று இந்திய அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள குரூப் பி மற்றும் குரூப் சி நிலை பணியிடங்களுக்கு நியமனம் பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ளனர். தேர்வு முடிவுகள் ஆணையத்தின் ssc.gov.in எனும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்த 5 குழந்தைகள் மற்றும் ஒரு இளம்பெண்ணுக்கு அந்த குறைபாட்டை சரிசெய்து சேலம் அரசு மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் என்கிறார் திருவள்ளுவர். அதன் அடிப்படையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் மருத்துவ தேவையை சேலம் அரசு மருத்துவமனை பூர்த்தி செய்து வருகிறது. குறிப்பாக சேலம் அரசு மருத்துவமனை இருதய சிகிச்சை துறை நாள்தோறும் 9,000 பேர் முதல் 10,000 பேர் வரை புறநோயாளிகளுக்கான ஆலோசனையை வழங்கி வருகிறது. இவர்களில் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு உள்நோயாளிகளாகவும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்துவிடும் குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் எடுக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை முறையும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது ஒரே நேரத்தில்
5 குழந்தைகள் மற்றும் ஒரு இளம்பெண்ணுக்கு இதயத்தில் பிறவி குறைபாடாக இருந்த நிலை சிகிச்சை மூலம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் தேவி மீனால் தெரிவித்தார். 6 பேருக்கு தலையீட்டு சாதனம், அதாவது க்ளோஷர் டிவைஸ் மூலமாக இருதயத்தில் உள்ள அந்த ஹோலை வந்து அடைச்சிருக்காங்க. ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் தி என்டையர் டீம் ஆஃப் கார்டியாலஜி. இது வந்து முன்னாடி வெளியில் அனுப்பி பண்ணிட்டு இருந்தது. இப்போ நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே இதை நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் செய்கிறதுக்கு வெளியிலன்னா 2 to 3 lakhs ஆகும். இதயத்தில் ஓட்டை கண்டறியப்பட்ட நிலையில் அவர்களுக்கு இடையீட்டு சாதனம் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் அவர்களின் இயல்பான ஆரோக்கியமான வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார் இருதய சிகிச்சை பிரிவு தலைவர் மருத்துவர் கண்ணன். ஃபுட்டை கொடுக்க முடியல சார், பயந்து கொடுத்தோம். இப்போ கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற போது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுது. முன்னெல்லாம் எப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அந்த ஸ்கார் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும். இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஃபீமேல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மேரேஜில் வந்து நிறைய டிஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ டிஃபெக்ட் இருக்குது, எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் இப்போ கிடையாது. டோட்டல் டிவைஸுக்கு தான் அவங்களுக்கு தெரியாது. டோட்டலாக அவங்க வந்து முழுமையான குடும்ப லைஃபுக்கு, இயல்பான லைஃபுக்கு திரும்பிடலாம். 1000 குழந்தைகளில் 8 பேருக்கு இருதய குறைபாடு பிறப்பிலேயே இருக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். 4 மில்லிமீட்டர் முதல் ஓட்டை இருக்கும் நிலையில் 3 விதமான சிகிச்சை முறைகள் மூலம் அது சரி செய்யப்பட்டு இடையீட்டு சாதனம் வைக்கப்படுகிறது. இதன் மூலம் இருதய பிரச்சனைகளால் உயிரிழப்பு ஏற்படுவது முற்றிலும் தடுக்கப்படுகிறது. 6 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 75 லட்சம் பொதுமக்களுக்கு சேலம் அரசு மருத்துவமனை உயர் சிகிச்சை வாய்ப்புகளை உறுதி செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வெளியில் 2.5 லட்ச ரூபா ஆகும்னு சொன்னாங்க. இவங்க கிட்ட கேட்டோம், இல்லை காப்பீட்டு அட்டையிலே பண்ணிக்கலாங்க, செலவாகாது, நீங்கள் குழந்தைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி சரி நாங்கள் பண்ணிட்டோம். சேலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் எடுத்த அர்ப்பணிப்பு மிக்க முயற்சி காரணமாக பிறவியிலேயே இருதய குறைபாடு உள்ள 6 பேரின் வாழ்க்கை ஆரோக்கியமானதாக மாற்றப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்திய கணக்கு தணிக்கைத்துறை தலைவர் திரு சஞ்சய் மூர்த்தி மரியாதை நிமித்தமாக இன்று சந்தித்து பேசினார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான நட்புறவு மிகவும் வலுவானது என்றும் சிறந்த உலகை உருவாக்குவதில் தொடர்ந்து இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் பைரோன் சிங் ஷெகாவத்தின் நினைவு தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள செய்தியில் அவரது பொது சேவை, உறுதிப்பாடு மற்றும் எளிமை அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அவரது தலைமை மற்றும் அர்ப்பணிப்பு என்றும் இந்திய அரசியலில் நினைவு கூறப்படும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். உகாண்டா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஓடோங்கோ உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். உணவு மற்றும் சுகாதாரத்துறைகளில் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப பயன்பாடு குறித்து ஆலோசித்ததாகவும் இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால ஒத்துழைப்பு மேலும் மேம்படும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். டொமினிகாவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் வின்ஸ் ஹேண்டர்சன் சிறப்பான வரவேற்பு அளித்ததாக வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு பபித்ரா மார்கெரிட்டா கூறியுள்ளார். டொமினிகா தலைமையுடனான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.